எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இந்த கருணக்கிழங்கு வீடியோ வந்து முந்தி போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் பாருங்க, முளைக்க வச்சு அந்த கிழங்கு வந்தது அப்படியே செடியில் நான் வச்சேன் பார்த்தீங்களா? அதை திரும்ப வச்சு தழுத்து வந்தது தான் இது இப்போ இருக்கிற இது. அது வச்சு அதுக்கு வைக்கும்போது உரம், இதெல்லாம் கொடுத்து வச்சேன் பாருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ செமையா வந்திருக்கு. அந்த இலையும் இப்போ பழுத்து போய மாரி இருக்கு. இப்போ பக்கத்தில் கப் அடிச்சு வந்திருக்கு பாருங்க. கருணக்கிழங்கு இப்படி வருமா என்னன்னு தெரியாது, நம்ம பார்த்ததில்ல. இது கப் அடிச்சு இப்போ எவ்வளோ பெருசா வந்திருப்பாங்க. இப்போ அது பழுக்கிற மாரி இருக்கு. அது பழுத்து சாயவும் இதுவாயிடுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அது கப் அடிச்சிருக்கு இல்லைங்க, அதோடைய கிழங்கு வந்து முதல் வச்ச கிழங்கோடைய தரம் வந்திருக்கும். அதே அளவு இருக்கும். இப்போ பக்கத்துல வந்திருக்கிறதுனால இதுவும் சேர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பெருசாகும். இது எடுக்க எப்படியாவது நம்ம பொங்கலோட எடுக்கலாம். நம்ம மஞ்சள் எடுக்கும்போது சேர்த்து இதையும் எடுக்கலாங்க. இவங்க அப்போ நல்லா விளைஞ்சிருப்பாங்க. ஏன்னா இது வச்ச இப்போ ஒரு 4 மாசத்துக்கிட்ட ஆகுது இல்லையா? அந்த கிழங்கு வச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு தான் வந்தது. இவ்வளோ நாள் கழிச்சு வந்த பிறகு இது திரும்ப இப்படி வந்திருக்கு. இதுக்கு நல்லா கப்பு அடிச்சு நல்லா இதுவாக இருக்கிறதுனால இதுக்கு இன்னும் கொஞ்சம் உரம் வைக்கணும், இன்னும் கொஞ்சம் அந்த இலை கொஞ்சம் நல்லா விரியும் போது அந்த உரத்தை வச்சு நம்ம போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு நம்ம எடுக்க நல்லாயிருக்கும். மஞ்சள் இதெல்லாம் எடுத்து சாமி கும்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் விளைஞ்சதை வச்சு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக. இந்த பக்கத்தில் கப் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம வந்து அதை பிடுங்க முடியாது. இப்போ வந்து அந்த கிழங்கு வந்து அதோட சேர்ந்து தான் இருக்குது. இந்த இப்போ முதல்ல வச்ச கிழங்கோடையே சேர்த்து அதோடைய வளர்ச்சி தான் இந்த இதில் வந்திருக்கு. அதனால் இப்போ நம்ம இதை எடுத்தோம்னா அந்த கிழங்கு லாஸ் ஆகிடும், அழுகி போயிடும். அதனால் இதை எடுக்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.